எழும்பும் போதே அப்படி என்ன பண்ணணும்னா டக்குன்னு, நான் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒண்ணு கவனிங்க. நீங்க எந்திரிச்ச உடனே பெட்ல உட்காரவே கூடாது. எப்பவுமே கண்ணை முழிச்சிட்டீங்களா உடனே நீங்க என்ன பண்ணிடணும்? கேட்கல, எந்திரிச்சிடணும். யாருக்கு அந்த நாள் யாருக்கு ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னா, யார் அன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஒரே ஒரு டீம் தான் கஷ்டப்படுறாங்க. யார் அப்படின்னா, யார் ஒரு தேவனுடைய பிள்ளை காலையில அவங்க எழும்பும் போது யார் ஒருத்தர் பெட்ல உட்காரும் போதே யோசிக்கிறார்களோ அவர்கள் தான் அந்த நாள் ஃபெயிலியர் ஆகுறாங்க. ஏன்னா நம்ம காலையில எந்திரிச்ச உடனே படுக்கிறோம் பாருங்க, படுத்து காலையில முழிச்சிடறோம் பாருங்க. அதுக்கப்புறம் கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் நீங்க படுக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு என்னவா வரும் அப்படின்னு சொன்னா, பயமும் திகிலும் யோசனையும் மட்டும்தான் வரும். காலையில எந்திரிச்ச உடனே ஒரு யோசனை வந்துச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் எப்படி நம்ம சந்தோஷமா எந்திரிக்க முடியும்? எப்படி சந்தோஷமா நம்மளால அன்னைக்கு நான் வாழ முடியும்? அதனால கண்ணை திறந்தேன்னா அடுத்த நிமிஷத்துல என்ன பண்ணுவேன்னா, பெட்டை விட்டு நான் எந்திரிப்பேன். இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்குது, இன்னைக்கு நிறைய காரியம் கர்த்தர் என்னை கொண்டு செய்ய வேண்டியது இருக்குது, இன்னைக்கு நிறைய ஜெபம் பண்ண வேண்டியது இருக்குது, இன்னைக்கு நிறைய காரியத்தை கர்த்தர் என் மூலமா செய்ய போறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், அவரால் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை. அப்ப நீங்க 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 அப்படியே காலையில எந்திரிக்கும் போது வேற எந்த எண்ணத்துக்கும் இடம் கொடுக்காம ஒன்லி ஃபெய்த், விசுவாசம். என்ன அப்படின்னா, எனக்கு முன்பாக இருக்கிறவர் பெரியவர், எனக்கு முன்பாக இருக்கிறவர் பெரியவர். சத்தமா, எனக்கு முன்பாக